இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வந்து வாழைப்பூ வடை அண்ட் வெந்தயக்கீரை சாம்பார். ஸோ வடைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பருப்பு கடலைப்பருப்பு ஹாஃப் கப் வந்து ஊற வச்சுருக்கேன். 2 hours ஊற வச்சு அதை அரைச்சிருக்கேன். அதோட ரெட் சில்லி போட்டிருக்கேன், சோம்பு, கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் போட்டு ஒரு 2 பல்ஸ் சொல்லுவாங்கள்ல, அப்படி திருவி விட்டு நம்ம அரைக்கிறது, அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வாழைப்பூவை வந்து எப்பவும் க்ளீன் பண்ணி வைப்போம்ல, அந்த வாழைப்பூவை வந்து அதுவும் 2-3 பல்ஸ் தனியாக விட்டு புழிஞ்சு இதோட சேர்க்கணும். அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு போயிடும். ஸோ இது ரெண்டத்தையும் எடுத்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, பிடிக்க வரல அப்படின்னா ரோஸ்டட் ரவை கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாருங்கள் இப்படி வரும். இப்படி பிடிச்சி அவ்வளோதான். இப்படி பண்ணி இப்போ 10 seconds ஆச்சு. ஸோ இந்த சைட் திருப்பி போட்டுடலாம். ஸோ இது ஒரு 10 seconds மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வேகும். இன்னும் ஒரு 10 secondsல இதை எடுத்துடலாம். நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கா?